ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க டாக்டர் திவ்யா பேசுறேன். பயம் இது ஒரு யோசிக்க வேண்டிய விஷயமா? இது ஒரு நார்மல் ப்ராசஸ். ஆனா அதுவே அதீதமா இருக்கும்போது அது ஒரு பிரச்சனைக்குரிய இடத்துக்கு போகுது. இப்ப பயம் இந்த காரணத்துக்காக வருதுன்னு தெரியல, எனக்கு பயம் இருக்கு, எனி டைம் பயமா இருக்கு, பட் ஏன் தெரியல அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்றவங்க இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஃப்ளவர் மெடிசன்ல ஆஸ்பென் அப்படிங்கிற மெடிசன், இது பக்கத்துல இருக்கிற ஹோமியோ மெடிக்கல் ஷாப்லயோ இல்லாட்டி ஒரு ஹோமியோ கன்சல்டன்ட் கிட்டயோ அவைலபிளா இருக்கும். பட் ஹோமியோபதியில இந்த குறிப்பிட்ட காரணத்துக்காக நம்மளுக்கு வர்ற தொந்தரவுக்கு, பயம் வர்ற தொந்தரவுக்கு ஏகப்பட்ட மெடிசன்ஸ் இருக்கு. அது ஒரு ஹைட்டை பார்த்து இருக்கலாம், ஹெல்த் மேல இருக்கிற பயமா இருக்கலாம், நம்ம அவமானப்பட்டுருவோங்கிற பயம் இருக்கலாம். ஸோ பல ஆங்கிள் பயம் இருக்கலாம். பட் பயம் ஏன் வருதுன்னே தெரியலங்கிறதுல இருந்து என்ன காரணத்துக்காக பயம் வருதுங்கிற வரைக்கும் எல்லாத்துக்குமே ஹோமியோல மெடிசன் இருக்கு. ஸோ நம்ம ரொம்ப கஷ்டப்படாம அந்த பயம் லிமிட்டோட இருந்துச்சுன்னா இருக்கணும், வாழ்க்கையில தேவையான பயம் இருக்கணும். எக்ஸஸா இருக்கும்போது யூ கேன் கோ வித் ஹோமியோபதி மெடிசன்ஸ்.